வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத யாரும் சொல்லி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். என்ன செடிக்குன்னா பீக்கஞ்செடிக்கு. பீக்கஞ்செடி வந்து பிஞ்சு விடுது, அழுவிக்கிட்டே இருக்குது. எல்லாம் எத்தனையோ செடி வைக்கிறாங்க, ஏக்கராவாக வைக்கிறாங்க, அவையெல்லாம் காய் வைக்குது. நாம் ஒரு செடி வச்சா காய் வைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு டிப்ஸு ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு ரூபா செலவு இல்லாமல் பிஞ்சு வைக்கிற பிஞ்சு காயாகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அது என்னங்கிறது வாங்க பார்க்கலாம். என்னங்கண்ணா, செடி வந்து பிஞ்சு விட்டுருந்ததுங்கன்னா, நான் வந்து 2 பிஞ்சு தான் அழுவி இருந்தது. அது குத்தி இருந்தேன், இந்த மலைக்கெல்லாம் உளுந்துருச்சு. இதான் இங்கே கூட ஒரு பிஞ்சு இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த பிஞ்சு அழுகுச்சுங்கன்னா, அழுகுன பிஞ்சில் வந்து இந்த வேலி போட்டிருக்குங்களா, பந்தல் போட்டிருக்கிற குச்சி இங்கே இருக்குங்க, இதில் குத்தி இருக்கேன். நல்லா தெரியுதுங்களா? நல்லா தெரியும் பாருங்கள். அந்த குச்சி வந்து அந்த குச்சியை ஒடிச்சு அந்த அழுகுன பிஞ்சில் நல்லா நடுவாண்ட நல்லா குத்தி விட்டுருங்க. ஒரு பிஞ்சு அழுவுதுங்களா, 2 பிஞ்சு அழுவுதுங்களா, 2லேயுமே குத்தி விடுங்க. அடுத்தடுத்து வர பிஞ்சு உங்களுக்கு அழுவியே போகாது. அருமையான காய், இயற்கையான காய், எந்த ஒரு சேர்க்கையும் இல்லாமல் நம்மளே தயார் பண்ணலாம். வந்து நம்ம வந்து ஒன்றை கண்டு உடஞ்சி போகவே போகாதீங்க. ஒவ்வொன்றுக்கும் எளிமையான முறையிலேயே நமக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. இதுதாங்க இதோட முறை. இந்த செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். பயம் இல்லாமல் செடி வைங்க, வளர்த்துங்க. இயற்கையான காய் நீங்களும் பொறிச்சு சாப்பிடுங்க, சமைங்க. நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹரிநிஷா சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாய்.